நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கேன்சரை வந்து எப்படி கிரேட் இன்வொகேஷன் மூலமா நம்ம ஹீல் பண்றது அந்த டிசீஸை அதை பத்தி நம்ம என்ன செய்ய போறோம்னா பார்க்க போறோம். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு அடிஷனல் சப்போர்ட் தான். நீங்க ஆஸ் யூஷுவல் ட்ரீட்மெண்ட் வந்து என்ன செய்யணும்னா எடுக்கணும். அது போக வந்து பிராணிக் ஹீலிங் எடுத்துட்டு எக்ஸ்ட்ராவா நம்ம இதை பண்ணும்போது இந்த ப்ரேயர்ஸ் மூலமா கிரேட் இன்வொகேஷன் மூலமா ஹீல் பண்ணும்போது இன்னும் ஃபாஸ்டான ஒரு ரிலீவ் வந்து என்ன செய்யும்னா கிடைக்கும். நம்ம கிராண்ட் மாஸ்டர் சோகோஷி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக அட்வான்ஸ் பிராணிக் ஹீலிங் கோர்ஸில் கேன்சரை பற்றி ரொம்ப அழகாக என்ன செஞ்சுருப்பாங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. எப்படி இந்த டிசீஸ் வருது, இந்த டிசீஸ் வரும்போது நம்மளுடைய சக்கராவுடைய கண்டிஷன் எல்லாம் எந்த மாதிரி ஆகுது அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிசீஸ் எனர்ஜி வந்து என்ன கலரில் இருக்கும், அந்த கலர் பிராணா வந்து நம்மளுடைய சக்கராஸில் வந்து அதிகமாக இருக்கும்போது நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேன்சரோடைய ஸ்டேஜை கூட நம்மளால் என்ன செய்ய முடியும்னா சொல்ல முடியும். கேன்சர் ஸ்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 5 லெவல்ஸ் வந்து சொல்லுவாங்கல்ல. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த 5th லெவலில் இருக்கக்கூடிய அந்த பேஷண்ட்டு இருக்காங்க அப்படின்னா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சம் கலர் பிராணா வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாதிக்கப்பட்ட பகுதியில் இருக்கும். அதை எல்லாத்தையுமே நம்மளுக்கு வந்து ஸ்கேன் பண்ணி பார்க்குறதுக்கு எல்லாமே என்ன செய்வாங்கன்னா சொல்லி கொடுப்பாங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மேலோட்டமாக அதில் இருக்கக்கூடிய சில விஷயங்களை பற்றி மட்டும் நம்ம என்ன செய்யலாம்னா தெரிஞ்சுட்டு நம்ம ப்ரேயர்ஸ் மூலமாக எப்படி ஹீல் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம இன்னைக்குள்ளதில் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து கேன்சர் வர்றதுக்கு உண்டான ரீசன் வந்து மாஸ்டர் வந்து 3 ரீசன் சொல்கிறாங்க. ஒன்று வந்து ஃபிசிக்கல் பாடி, அது வந்து ஃபிசிக்கல் லெவலில் ஒரு காரணமாக இருக்கலாம். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா எமோஷன் லெவல் வந்து என்ன செய்கிறாங்கன்னா சொல்கிறாங்க. மூணாவது கர்மா ஒரு காரணமாக இருக்கலாம், அல்லது இது 3மே ஒரு காரணமாக இருக்கலாம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இப்போ ஃபிசிக்கல் லெவல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஏதாவது தவறான பழக்க வழக்கங்கள்னால அவங்களுக்கு வந்து அந்த கேன்சர் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. இந்த புகையிலை இல்லைன்னா ஸ்மோக்கிங்கு அதனால் வர்றதுக்கு உண்டான சான்சஸ் இது வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்கல் லெவல். எமோஷன் லெவல் அப்படிங்கும்போது ஒரு பர்சனுக்கு வந்து பார்த்திங்கன்னா கோபம், வருத்தம் இல்லைன்னா எரிச்சல், இதை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளைக்கு இருக்காரு, கொஞ்ச நாள் இல்லை ரொம்ப வருஷமாக அதே எனர்ஜியில் அவர் இருக்காரு. அது மாதிரி இருக்கும்போது அவங்களுடைய உணர்வுகளுக்கு உண்டான சக்கரா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கன்ஜஸ்டடாக இருக்கும். அப்போ அந்த டிசீஸ் எனர்ஜி வந்து எங்கே போகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அப்படியே மெதுவாக நம்மளுடைய முதுகு தண்டோடைய அடிப்பாகத்துக்கு போகும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ அந்த டிசீஸ் எனர்ஜி போக போக அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கேன்சராக மாறும் அப்படிங்கிறத என்ன செஞ்சுருப்பாங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்போ நம்மளுடைய நெகட்டிவான உணர்வுகள் வந்து ஒரு முக்கியமான ஒரு காரணமாக என்ன செய்யும்னா இருக்கும். அப்போ அந்த மாதிரியான பேஷண்ட்டுக்கு மாஸ்டர் வந்து அந்த ப்ரோட்டோகால்லையே என்ன ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மன்னிப்பு பிரார்த்தனையை வந்து அவங்க ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சுருப்பாங்கன்னா கொடுத்துருப்பாங்க. மன்னிப்பு கொடுத்துட்டு அது போக வந்து அவங்க ஹீலிங்கும் எடுத்தாங்கன்னா நல்ல ரிலீஸ் வந்து என்ன செய்யும்னா இருக்கும். இப்போ நம்ம ஹீலிங் மட்டும் கொடுக்குறோம், ஆனால் வந்து அவங்க மன்னிப்பே கொடுக்கல அப்படின்னா அப்போ அவங்க வந்து அந்த கோப எனர்ஜி, வருத்தம், எரிச்சல் இது எல்லாத்தையுமே அவங்க என்ன செய்வாங்கன்னா அவங்களுக்குள்ளே தான் பிடிச்சி வச்சுருப்பாங்க. அப்போ அப்படியே அவங்க பிடிச்சி வச்சுட்டே இருக்கும்போது அதே எனர்ஜியில் இருக்கும்போது நம்ம க்ளீன் பண்ணுவோம். பழையபடியும் அவங்க திரும்ப அதே வருத்தம் அதே கோபத்துக்குள்ளே போகும்போது பழையபடியும் டிசீஸ் எனர்ஜி வந்து என்ன ஆகிட்டே இருக்கும்னா சேர்ந்துட்டே தான் இருக்கும் அப்படிங்கிறத நம்மளுக்கு அழகாக என்ன செஞ்சுருப்பாங்கன்னா சொல்லியிருப்பாங்க. அப்போ நம்ம அவங்க மன்னிப்பையும் அவங்க பயிற்சி பண்ணணும். இப்போ சிலருக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பேட் ஹேபிட்ஸ்னால வந்திருக்கும், அது போக வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய எமோஷனும் ஒரு காரணமாக இருந்தது அப்படின்னா அப்போ அந்த பர்சனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேன்சர் வந்து கொஞ்சம் சிவியாரிட்டி வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சுருப்பாங்கன்னா மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது ஒரு ரீசன். இப்போ சில சமயம் வந்து எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இது 3 சேர்ந்து கூட சிலருக்கு இருக்கும். அப்போ கர்மா வந்து ஒரு காரணமாக என்ன செய்யலாம்னா இருக்கலாம். அப்படி கர்மா வந்து ஒரு ரீசனாக இருக்குது அப்படின்னா அப்போ அதை மட்டுப்படுத்துறதுக்கும் மாஸ்டர் வந்து என்ன செஞ்சுருப்பாங்கன்னா கொடுத்துருப்பாங்க. என்ன பண்ண சொல்லுவாங்க, நிறைய தானம் தர்மங்களை வந்து என்ன செய்ய சொல்லுவாங்கன்னா செய்ய சொல்லி இன்சிஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த ப்ரோட்டோகால்லே கொடுத்துருப்பாங்க. அந்த ஃபேமிலி மெம்பர் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோக்கான முடியுமோ அவ்வளோக்கான அவங்க வந்து தானம் தர்மம் வந்து கண்டிப்பாக பண்ணணும். அடுத்தாப்புல வந்து பார்த்தீங்கன்னா நான்வெஜ் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. நான்வெஜ் சாப்பிடும்போது 2 விஷயம் அந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. முதல் விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நம்ம நான்வெஜ் சாப்பிடும்போது ஒரு மட்டியான பிராணா எனர்ஜி வந்து என்ன செய்யும்னா நம்ம உடம்புல ஃபார்ம் ஆகும். நமக்கு கேன்சர் பேஷண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கலர் பிராணா தான் அவங்க உடம்புல வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். நம்ம ஹீலிங்கில் அந்த கலர் பிராணாவை தான் நம்ம என்ன செய்வோம்னா அந்த டர்ட்டான அந்த டிசீஸ் எனர்ஜியை தான் நம்ம என்ன செய்வோம்னா எடுப்போம். அப்போ இவங்க நான்வெஜ் எடுத்தாங்க அப்படின்னா அப்போ அது அவங்க பாடியில் நிறைய வந்துட்டே என்ன செய்யும்னா இருக்கும். ஸோ
ஸோ அப்போ அதனால் என்ன செய்ய சொல்லியிருப்பாங்க, நான்வெஜ்ஜை நிறுத்த சொல்லியிருப்பாங்க. ரெண்டாவது விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, மிருகங்கள் கிட்டக்க, அனிமல் கிங்டம் கிட்டக்க கருணை காட்டும் போது கடவுள் வந்து உன்னோடைய வாழ்க்கையிலையும் கருணை காட்டுவார். அப்போ நீ வந்து கருணை விதியை வந்து இந்த இடத்துல என்ன செய்யறேன்னா ப்ராக்டிஸ் பண்ணுற, அப்போ உனக்கு வந்து மர்சி வந்து ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்யும்னா கிடைக்கும் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சுருப்பாங்கன்னா சொல்லியிருப்பாங்க. அப்போ நம்மளுடைய கர்மாவை மட்டுப்படுத்துறதுக்காண்டியும் இந்த நான்வெஜ் வந்து வேண்டாம் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. அப்போ அதையும் அவங்க ஃபாலோ பண்ணிட்டு வந்தாங்கன்னா ஈஸியாக வந்து என்ன ஆகும்னா அதுலேருந்து ஹீல் ஆகிறதுக்கு நிறைய விஷயங்கள் வந்து என்ன செய்யும்னா கிடைக்கும். இப்போ நம்ம வந்து கிரேட் இன்வெகேஷன் மூலமாக நம்ம எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யலாம்னா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கிரேட் இன்வெகேஷன் ஆஸ் யூஷுவல் நம்ம வேர்ல்டுக்காண்டி என்ன செய்ய போகிறோம்னா பண்ண போகிறோம். செகண்ட் கிரேட் இன்வெகேஷன் நம்ம எப்படி பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேராகிராஃபில் முதல் விஷயம் மன்னிப்பு தான் நம்ம என்ன செய்ய போகிறோம்னா கொடுக்க போகிறோம். இப்போ சிலர் கேட்கலாம், இப்போ எங்களுக்கெல்லாம் கேன்சர் இல்லையே, நாங்கள்லாம் இந்த இதை எடுத்து பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா தாராளமாக நம்ம என்ன செய்யலாம்னா பண்ணிக்கலாம். பட் இதில் வந்து எல்லாமே காமனாக தான் என்ன செய்யும்னா இருக்கும். ஸோ நம்ம வந்து என்ன செய்ய போகிறோம்னா மன்னிப்பு வந்து என்ன செய்ய போகிறோம்னா கொடுக்க போகிறோம். மன்னிப்பை பற்றி கொடுக்கும்போது ரெண்டு விஷயம் வந்து என்ன செஞ்சுருப்பாங்கன்னா கொடுத்துருப்பாங்க. முதல் விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா மற்றவங்க மேலே நம்மளுக்கு நிறைய கோபம், எரிச்சல் அதெல்லாம் என்ன செய்யும்னா இருக்கும். ஸோ அதை ஃபஸ்ட்டு என்ன செய்ய சொல்லியிருப்பாங்கன்னா மன்னிக்க சொல்லியிருப்பாங்க முதல். ரெண்டாவது மன்னிப்பு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நாம் நிறைய பேர் என்ன செஞ்சுருப்போம்னா வருத்தப்பட வச்சுருப்போம். பர்டிகுலராக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃபேமிலி மெம்பர்ஸை வந்து நம்ம என்ன செஞ்சுருப்போம்னா நிறைய காயப்படுத்தியிருப்போம். அப்போ நாம் என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா அவங்க கிட்டக்க மன்னிப்பு வந்து என்ன செய்யணும்னா கேட்கணும். நம்ம யாருக்கெல்லாம் நம்ம வருத்தத்தை கொடுத்தோமோ அவங்க கிட்டக்கெல்லாம் நாம் மன்னிப்பு கேட்கணும். அப்புறம் ரெண்டாவது விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா யார் மேலே நம்ம ரொம்ப கோபமாக இருக்கோமோ அவங்களுக்கும் நம்ம என்ன செய்யணும்னா மன்னிப்பு கொடுக்கணும். இதுதான் நம்ம ஃபஸ்ட்டு பேராகிராஃபில் பண்ண போகிறோம். செகண்ட் பேராகிராஃபில் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, அந்த கேன்சர் பேஷண்ட்டோடைய சக்ராஸில் மெயினாக என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கோபம், வருத்தம் இல்லை இரிட்டேஷன், இந்த 3 எனர்ஜி தான் நிறைய சேர்ந்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ அந்த எனர்ஜியை நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய எல்லா ஆறாலிருந்து சக்ராஸ், ஆர்கன் எல்லா இடத்துல இருந்தும் நம்ம வந்து லவ் எனர்ஜியால் நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் என்ன செய்ய போகிறோம்னா கிளென்ஸ் பண்ண போகிறோம். இது செகண்ட் பேராகிராஃபில் கிளென்ஸ் பண்ணிவிட்டு எனர்ஜைஸ் பண்ண போகிறோம். எப்படி எனர்ஜைஸ் பண்ண போகிறோம்? அன்பு, சந்தோஷம், அமைதி, இதால் நம்ம என்ன செய்ய போகிறோம்னா எனர்ஜைஸ் பண்ண போகிறோம். தேர்ட் பேராகிராஃப்க்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பாதிக்கப்பட்ட பகுதி, கேன்சர் வந்து எந்த இடத்துல இருக்கோ உங்களுக்கு தெரிஞ்ச கேன்சர் பேஷண்ட் யாருக்காவது வேணாலும் நீங்கள் என்ன செய்யுங்கன்னா பண்ணுங்கள். அந்த கேன்சர் எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துக்குள்ள நம்ம டிவைனோடைய வில் சக்தியை வந்து என்ன செய்ய போகிறோம்னா கொண்டுட்டு வர போகிறோம். டிவைனோடைய வில் சக்திக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓன் கான்ஷியஸ்னஸ் உண்டு. நம்ம வந்து எதுவும் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. அதுக்கே தெரியும் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிற விஷயம் புரியும். அப்போ நம்ம டிவைன் எனர்ஜியை வச்சு அந்த இடத்துக்குள்ள அதில் இருக்கக்கூடிய கேன்சர் செல்ஸ் எல்லாத்தையும் அழிக்கிற மாதிரி நம்ம என்ன செய்ய போகிறோம்னா நல்ல விஷுவல் பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் எப்படி எனர்ஜைஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த பகுதியை வந்து நல்ல டிவைன் எனர்ஜியால் நல்ல எனர்ஜைஸ் பண்ணிவிட்டு அந்த கேன்சர் கட்டி எவ்வளோ பெருசாக இருக்கோ அதெல்லாம் அப்படியே சுருங்கி அப்படியே ஒன்றுமே இல்லாமல் அந்த ஆர்கன் நல்லா பளிச்சுன்னு ஆகிற மாதிரி நம்ம என்ன செய்ய போகிறோம்னா விஷுவல் பண்ண போகிறோம். இது வந்து தேர்ட் பேராகிராஃப்க்கு. ஃபோர்த் பேராகிராஃப்க்கு என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஓவராலாக எல்லா நம்ம உடம்பு ஃபுல்லாக டிவைன் எனர்ஜி என்ன செய்ய போகிறோம்னா நூக் அண்ட் கார்னர்ஸ் எல்லா இடங்களுக்குள்ளும் டிவைன் எனர்ஜியை பாடி ஃபுல்லாக கொண்டுட்டு வர போகிறோம். ஃபிஃப்த் பேராகிராஃப்க்கு நல்ல ஒரு ப்ரொடெக்ஷன் ஷீல்டு வந்து என்ன செய்ய போகிறோம்னா பண்ண போகிறோம். ஸோ நம்ம இப்போ அதை அப்படியே ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். கண்கடை முடிக்கலாம். ஸ்பைனை வந்து அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக வச்சுக்கலாம். மெதுவாக இன்ஹேல் பண்ணிக்கலாம், மெதுவாக எக்ஸேல் பண்ணிக்கலாம். கையை பிளஸிங்ஸ் பொசிஷனில் வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு கிரேட்டிஃபிகேஷன் வேர்ல்டுக்காண்டி சொல்லிக்கலாம். From the point of light within the mind of God, let light stream forth into the mind of every person, every being. Let light descend on the earth. From the point of love within the heart of God, let love stream forth into the heart of every person, every being. May the great spiritual teacher return to earth. From the center where the will of God is known, let purpose guide the will of every person, every being. The purpose which the Holy Master know and serve. From the center which we call the human race, let the plan of love and light open out and exceed the door where evil dwell. Let light, love and power restore the divine plan on earth. So be it, so be it, so be it. But நம்ம காண்டி பண்ணிக்கலாம். From the point of light within the mind of God, let light stream forth into the mind of every person, every being. Let light descend on earth. நல்ல பிரபஞ்சத்திலிருந்து நல்ல தெய்வீக ஒளியானது மெதுவாக மெதுவாக நம்மளுடைய கிரவுன் சக்ராக்குள்ள நல்ல வேரூன்றி இறங்குகிறது.
இப்போ உங்களுக்கு தெரிஞ்ச நபர்கள் யாருக்கு கேன்சர் இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்களோ, எந்த பர்சன் ஹீல் ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்குள்ள நிறைய இந்த தெய்வீக ஒளியானது அப்படியே நல்ல ஊடுருவி செல்கிற மாதிரி நீங்கள் நல்ல விஷுவல் பண்ணிக்கோங்க. அவங்களுக்குள்ள இந்த எனர்ஜியானது நல்ல ஊடுருவி செல்கிறது. இந்த தெய்வீக ஒளியானது அவங்களுக்குள்ள போக போக அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய கோபம், எரிச்சல், வன்மம், இரிட்டேஷன் இது எல்லாமே அவங்கள விட்டு நல்ல கிளென்ஸ் ஆகிற மாதிரி, அவங்களுடைய ஆரா, அவங்களுடைய ஆர்கன், அவங்களுடைய செல்கள் இருக்கக்கூடிய எல்லா விதமான டாக்ஸினான எனர்ஜி எல்லாமே கம்ப்ளீட்டாக கிளென்ஸ் ஆகிற மாதிரி நம்ம நல்ல விஷுவல் பண்ணிக்கலாம். கிளென்ஸ் ஆகி அந்த டிசீஸ் எனர்ஜி எல்லாமே அவங்களுடைய கால் பாத சக்கரா வழியாக அப்படியே பூமிக்குள்ளே எல்லாமே ஃப்ளஷ் அவுட் ஆகட்டும். இப்போ நல்ல விஷுவல் பண்ணி பாருங்க. உங்களுக்கு யார் மேலே கோபம் இருக்குது அப்படின்னு சொல்லி கவனிச்சு பாருங்க. அவங்கள உங்கள் கண்ணு முன்னாடி கொண்டுட்டு வந்து நிறுத்திக்கோங்க. இல்லை ஒரு குரூப் ஆஃப் பீப்புளே இருக்காங்க, எனக்கு நிறைய பேர் மேலே எனக்கு கோபம் இருக்குங்க, கோபம், எரிச்சல், வருத்தம் எனக்கு இருக்குது. அந்த குரூப் ஆஃப் பீப்புளை அப்படியே கொண்டு வந்து நிறுத்திக்கோங்க. இப்போ நம்ம அவங்கள பார்த்து நம்ம என்ன செய்ய போகிறோம்னா சொல்ல போகிறோம், நீங்கள் செய்த தவறை நான் ஆத்மார்த்தமாக மன்னிக்கின்றேன். நான் தெரிந்தோ தெரியாமலோ ஏதேனும் தவறு செய்திருந்தால் என்னை மன்னித்து விடுங்கள். நம் இருவருக்குள்ளும் நடுவில் இருக்கக்கூடிய நெகட்டிவான எனர்ஜி லிங்கை நான் கட் பண்ணுறேன். கட் கட் கட். கடவுளுடைய அன்பும் அமைதியும் நம் இருவருக்குள்ளும் இருக்கட்டும். ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம். ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம். ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. இப்போ நம்ம யாருக்கெல்லாம் வருத்தத்தை கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி கவனிச்சு பாருங்க. உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு யாருக்காவது நீங்கள் வருத்தத்தை கொடுத்துருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கவனிச்சு பாருங்க. நீங்கள் யாருக்கெல்லாம் வருத்தத்தை கொடுத்தீங்களோ அந்த நபர்களை எல்லாத்தையும் உங்கள் கண்ணு முன்னாடி கொண்டுட்டு வந்து நிறுத்திக்கோங்க. இப்போ நீங்கள் அவங்க கிட்டக்க மன்னிப்பு கேட்க போறீங்க. இப்போ அவங்கள நல்லா உருவகப்படுத்திக்கோங்க. இப்போ அவங்கள பார்த்து கேட்டுக்கோங்க, நான் தெரிஞ்சோ தெரியாமலோ ஏதாவது தவறு பண்ணியிருந்தேன் அப்படின்னா என்னை நீங்கள் மன்னிச்சிடுங்க. நீங்கள் பண்ண அத்தனை தவறையும் நான் ஆத்மார்த்தமாக மன்னிக்கிறேன். பழையபடியும் அவங்கள பார்த்து நீங்கள் கேளுங்க, நான் தெரிஞ்சோ தெரியாமலோ எனக்கு அந்த டைம் அவ்வளோதான் நாலேஜு, நான் தெரியாமல் நான் அந்த மாதிரி பிஹேவ் பண்ணிட்டேன். நான் பண்ண அத்தனை தவறுகளுக்காண்டியும் நான் உங்ககிட்டக்க மன்னிப்பு கேட்குறேன். என்னை தயவு செய்து மன்னிச்சிடுங்க. அன்னைக்கு நான் தெரியாமல் அப்படி பண்ணிட்டேன். இனி அந்த தப்பை நான் எப்பொழுதும் செய்ய மாட்டேன். அதே மாதிரி நீங்கள் பண்ண அத்தனை தப்புக்கும் நானும் மன்னிப்பு கொடுக்குறேன். நம்ம ரெண்டு பேர்த்துக்குள்ள நடுவில் இருக்கக்கூடிய நெகட்டிவான எனர்ஜி லிங்கை நான் அப்படியே கட் பண்ணுறேன். கட் கட் கட். கடவுளுடைய அன்பும் அமைதியும் நம் இருவருக்குள்ளும் இருக்கட்டும். ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம். ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம். ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. From the point of love within the heart of God, let love steam forth into the heart of every person, every being. May the great spiritual teacher return to earth. நல்ல பிரபஞ்சத்திலிருந்து நல்ல கடவுளுடைய விருப்ப சக்தியானது மெதுவாக மெதுவாக நம்மளுடைய கிரவுன் சக்கராக்குள்ள நல்ல வேரூன்றி இறங்குகிறது. இப்போ நிறைய லவ் எனர்ஜி நம்மளுக்குள்ள நல்ல ஃப்ளோ ஆகிற மாதிரி நாம் நல்ல விஷுவல் பண்ணிக்கலாம். இந்த லவ் எனர்ஜியானது நம்மளுடைய ஆரா, நம்மளுடைய நாடி, நம்மளுடைய சக்ராஸ், நம்மளுடைய ஆர்கன், நம்மளுடைய செல்களில் பதிஞ்சு இருக்கக்கூடிய கோபம், வெறுப்பு ப்ளஸ் இரிட்டேஷன் எனர்ஜி, இந்த மூணு எனர்ஜியும் அதை அப்படியே டிஸ்இன்டிகிரேட் பண்ணுற மாதிரி நாம் நல்லா உருவகப்படுத்திக்கலாம். இந்த மூணு எனர்ஜியும் அதை அப்படியே அழகாக சிதைக்கிற மாதிரி நாம் நல்ல விஷுவல் பண்ணிக்கலாம். இப்போ இந்த லவ் எனர்ஜியானது மெதுவாக மெதுவாக நம்மளுடைய உச்சம் தலையில் வந்து அப்படியே இறங்குற மாதிரி நீங்கள் நல்ல உருவகப்படுத்திக்கோங்க. அந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த டிசீஸ் எனர்ஜி ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் இந்த எமோஷனுக்கு உண்டான கோபம், வன்மம், வெறுப்பு, வருத்தம், இரிட்டேஷன் இது சம்மந்தமான நெகட்டிவான எனர்ஜி எல்லாத்தையும் அது அப்படியே சிதைக்குது. இப்போ இந்த லவ் எனர்ஜியானது அப்படியே மெதுவாக மெதுவாக நம்மளுடைய நெற்றி, நம்மளுடைய முகம், அப்படியே உங்கள் முகம் அப்படின்னு நினைக்கும் போது உங்களுடைய ஆரா, உங்களுடைய நாடி, உங்களுடைய சக்ராஸ், உங்களுடைய ஆர்கன், உங்களுடைய செல்களில்
பதிஞ்சு இருக்கக்கூடிய இந்த லோயர் எமோஷனை அது அப்படியே கம்ப்ளீட்டாக டிஸ்இன்டிகிரேட் பண்ணுற மாதிரி நல்ல விஷுவல் பண்ணிக்கோங்க. உங்களுடைய முகம், கழுத்து பகுதி, மார்பு பகுதி, அப்படியே நம்மளுடைய கைகள், முதுகுத்தண்டு, வயிற்று பகுதி, தொடை பகுதி, கால் பகுதி, கால் பாத சக்கரா வழியா எல்லா விதமான இந்த நோயுற்ற சக்திகள் கம்ப்ளீட்டாக அப்படியே பூமிக்குள்ள அப்படியே ஃப்ளஷ் அவுட் ஆகட்டும். இப்போ இந்த லவ் எனர்ஜியானது அப்படியே அழகாக நம்மளுடைய ஆரா, நம்மளுடைய சக்ராஸ், நம்மளுடைய ஆர்கன், நம்மளுடைய செல்கள் எல்லாத்தையும் எனர்ஜைஸ் பண்ணுற மாதிரி நம்ம நல்லா விஷுவல் பண்ணிக்கலாம். நம்மளுக்குள்ள நிறைய பொறுமை, மன்னித்தல், அமைதி, சந்தோஷம், ஆனந்தம், கருணை, இதம், அன்பு, நம்பிக்கை, இந்த பாசிட்டிவான எனர்ஜினால நல்ல நம்மளுடைய ஆரா, நம்மளுடைய சக்ராஸ், ஆர்கன், செல் எல்லாமே அப்படியே அழகாக எனர்ஜைஸ் ஆகுது. இப்போ நம்மளுடைய தலைப்பகுதி, நம்மளுடைய முகம், கழுத்து பகுதி, மார்பு பகுதி, முதுகுத்தண்டு, கைகள், வயிற்று பகுதி, தொடை பகுதி, அப்படியே கால் பாதம், கால் பாத சக்கரா வழியா எக்ஸஸ் எனர்ஜி எல்லாமே அப்படியே பூமிக்குள்ள அப்படியே ஃப்ளஷ் அவுட் ஆகும். நம்மளுடைய ஆரா நல்ல எனர்ஜைஸ்ட் ஆகி நல்ல அன்பு எனர்ஜியால நிறைஞ்சு இருக்கிற மாதிரி நாம் நல்ல விஷுவல் பண்ணிக்கலாம். From the center where the will of God is known, let purpose guide the will of every person, every day. The purpose which the Holy Master known and serve. Let good will and the will to do good descend on earth. நல்ல கடவுளுடைய விருப்ப சக்தியானது மெதுவாக மெதுவாக நம்மளுடைய கிரவுன் சக்கராக்குள்ள நல்ல வேரூன்றி இறங்குகிறது. இப்போ அவங்களுக்கு எந்த இடம் பாதிக்கப்பட்டிருக்கோ, கேன்சர் எந்த இடத்துல இருக்கோ அந்த பாதிக்கப்பட்ட பகுதிக்குள்ள டிவைன் எனர்ஜியானது நல்ல ஊடுருவி செல்கிறது. இப்போ உங்களுக்கு கேன்சர் இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த இடம் நல்லா ஆரோக்கியம் ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துக்குள்ள டிவைன் எனர்ஜி உள்ளே போய் அந்த இடத்த ஹீல் பண்ணுற மாதிரி விஷுவல் பண்ணிக்கோங்க. இப்போ கேன்சர் பேஷண்ட்டுக்காண்டி நம்ம நினச்சிக்கலாம், நல்ல தெய்வீக சக்தியானது ஊடுருவி அப்படியே அவங்களுடைய கேன்சர் எந்த இடத்துல அவங்களுக்குள்ளே இருக்கோ அந்த இடத்துக்குள்ளே நல்ல பெனிட்ரேட் ஆகி நல்ல டிவைன் எனர்ஜியானது ஊடுருவி செல்கிறது. டிவைன் எனர்ஜி உள்ளுக்குள்ளே போக போக அவங்களுடைய கேன்சர் செல்கள் எல்லாமே அப்படியே கம்ப்ளீட்டாக எல்லாமே டிஸ்இன்டிகிரேட் ஆகிற மாதிரி நம்ம நல்ல விஷுவல் பண்ணிக்கலாம். அந்த கட்டி எவ்வளோ பெரிய கட்டியாக இருந்தாலும் சரி அந்த கேன்சர் கட்டி அப்படியே கம்ப்ளீட்டாக உடையிற மாதிரி அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகி அப்படியே சின்ன சைஸுக்கு வர்ற மாதிரி இப்போ அது ஒன்றுமே இல்லாமல் மறைகிற மாதிரி நாம் நல்லா உருவகப்படுத்திக்கலாம். இப்போ அந்த சக்கரா வந்து நல்ல ஆரோக்கியத்தோட நல்ல ஷைனிங்காக இருக்கிற மாதிரி நீங்கள் நல்லா விஷுவல் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த ஆர்கன் வந்து நல்ல ஹெல்த்தியான ஒரு ஆர்கனாக இருக்கிற மாதிரி அந்த இடத்துல நல்ல பிராணா ஃப்ளோ நல்லா ஃப்ளோ ஆகிற மாதிரி நல்ல எனர்ஜி நல்லா இருக்கிற மாதிரி நல்ல பிரைட்டாக இருக்கிற மாதிரி நாம் நல்லா விஷுவல் பண்ணிக்கலாம். From the center which we call the human race, let the plan of love and light work out and make seal the door where he will dwell. நல்ல கடவுளுடைய விருப்ப சக்தியானது மெதுவாக மெதுவாக நம்மளுடைய கிரவுன் சக்கராக்குள்ள நல்ல வேரூன்றி இறங்குகிறது. இப்போ நல்ல டிவைனுடைய சக்தியானது நம்மளுடைய ஆறா முழுவதும் நல்ல ஸ்ப்ரெட் ஆகட்டும். இப்போ அப்படியே நம்மளுடைய கிரவுன் சக்கராக்குள்ள நல்ல வேரூன்றி இறங்குகிறது. அப்படியே டிவைன் எனர்ஜி உள்ளுக்குள்ளே வர வர நம்மளுடைய சக்ராஸ் நல்ல ஆக்டிவ் ஆகிற மாதிரி டிவைன் எனர்ஜி நல்ல நம்மளுடைய ஆறா, நம்மளுடைய ஆர்கன், நம்மளுடைய சக்ராஸ் செல்கள் எல்லா இடங்களுக்குள்ளும் நல்ல ஃப்ளோ ஆகிற மாதிரி நாம் நல்ல விஷுவல் பண்ணிக்கலாம். டிவைனோடைய கண்ட்ரோலுக்குள்ள நம்மளுடைய சக்ராஸ் வர மாதிரி நீங்கள் நல்லா விஷுவல் பண்ணிக்கோங்க. அப்போ சக்ராஸ் எல்லாமே நல்ல பேலன்ஸ்டாக இருக்கிற மாதிரி நீங்கள் நல்லா உருவகப்படுத்தி பாருங்கள். இப்போ டிவைன் எனர்ஜியானது அப்படியே நம்மளுடைய நெற்றி பகுதி, நம்மளுடைய கன்னம், நம்மளுடைய கழுத்து பகுதி, மார்பு பகுதி, முதுகுத்தண்டு, கைகள், வயிற்று பகுதி, தொடை பகுதி, கால் பாத சக்கரா வழியா அப்படியே எக்ஸஸ் எனர்ஜி பூமிக்குள்ள அப்படியே ஃப்ளஷ் அவுட் ஆகும். Let light, love and power restore the divine plan on earth. நல்ல இந்த மூணு சக்தியானதும் மெதுவாக மெதுவாக நம்மளுடைய கிரவுன் சக்கராக்குள்ள நல்ல வேரூன்றி இறங்குகிறது. இந்த எனர்ஜி உள்ள இறங்க இறங்க ஆறா நல்ல ஸ்ட்ராங் ஆகிற மாதிரி
ஆரோக்கிய கதிர்கள் நல்ல பிரைட் ஆகிற மாதிரி, சக்ராஸ் எல்லாம் நல்ல ஆரோக்கியத்தோட பேலன்ஸ்டாக இருக்கிற மாதிரி, ஆர்கன் எல்லாமே நல்ல ஸ்ட்ரென்த்தனாக இருக்கிற மாதிரி, செல்கள் எல்லாமே நல்ல ஆரோக்கியத்தோடு இருக்கிற மாதிரி, நாம் எல்லாமே டிவைனோடைய கைடன்ஸ்குள்ளே இருக்கிற மாதிரி நாம் நல்ல விஷுவல் பண்ணிக்கலாம். அவங்களுக்குள்ள பெயின் ஏதாவது ஒரு எனர்ஜி இருந்தது அப்படின்னா அந்த பெயின் எனர்ஜி எல்லாமே கம்ப்ளீட்டாக டிஸ்இன்டிகிரேட் ஆகி அப்படியே கம்ப்ளீட்டாக டிவைன் எனர்ஜியால் நிறைஞ்சு இருக்கிற மாதிரி, அவங்களுடைய ஆறா முழுவதும் தெய்வீக ஒளி, தெய்வீக அன்பு, தெய்வீக சக்தினால் நிறைஞ்சு இருக்கிற மாதிரி நாம் நல்லா உருவகப்படுத்தி அது அப்படியே அந்த எனர்ஜியாலே நிறைஞ்சிருக்கிற மாதிரி ஒரு ப்ரொடெக்ஷன் ஷீல்டு அப்படியே போட்டுக்கலாம். To the Supreme God, Divine Father and Mother, thank you for your priceless blessings. To Grandmaster Chokoshi, to Mahaguru Shimalinga, to all the great ones, Holy Guru, Holy Master, Saint, Archangel, Holy Angel, and Spiritual Helper. Thank you for your priceless blessings, for the deeper understanding of the session. Thank you, in full faith. Whether I hear my God,